தானைய தலைவன் சௌரவ் கங்குலி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இந்தியன் கேப்டன் எவருங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்தியாவை அதர பாதாளத்திலேருந்து அசிங்கங்கள்லேருந்து காப்பாற்றி மேலே கொண்டு வந்து விட்டாப்புல. பல யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பேக் பண்ணி டீமில் ஆட வச்சு அவங்கள பெரிய பெரிய பிளேயர் ஆக்கி விட்ருக்காப்புல. பிற்காலத்தில் கங்குலி இன்ட்ரடியூஸ் பண்ண டீம்லேருந்து பல பேர் போய் ஐசிசி வேர்ல்டு கப்லாம் அடிப்பாங்க, அது வேறு கதை. கங்குலியோட பிரைமரி ரோல் என்ன? ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. தலைவன் சுமார் 11,000 ரன்னுக்கு மேலே ஒன் டேல அடிச்சிருக்கான். தலை சிறந்த பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருந்தானுங்க. யார் யார் பேரையோ சொல்கிறானுங்க. எங்கடா கங்குலின்னு கேட்டால் கங்குலி விளாண்டது அவ்வளோவா பார்த்ததில்ல பாஸ் அப்படிங்கிறானுங்க. தலைவன் என்னென்ன வித்தை காட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமாடான்னு கேட்டு உங்ககிட்ட சொல்கிற மாதிரி அவனுக்கிட்டையும் தலைவன் வந்து ஸ்பின்னர் கிடச்சா குஷியாகிடுவான். இறங்கி வந்து விட்டான்னா ஸ்டேடியமுக்கு வெளியெல்லாம் அடிப்பான். அதுபோக தலைவனோட கட் ஷாட்டுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கானுங்க. கவர் டிரைவ் என்ன, லேட் 90s சச்சினுக்கு ஈக்குவலாக ஒரு பிளேயர் இருந்தான்னா அது தலைவன் சௌரவ் கங்குலி தான். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியோட பார்க்குற எல்லா டீமையும் வெளுத்து வாங்கிட்டு இருந்தான். கிரேக் சாப்பல் வந்து ஃபார்ம் அவுட் ஆகி அவங்க கூட பஞ்சாயத்து ஆகி போய் அதுக்கப்புறம் தலைவன் ஒரு கம்பேக்கை கொடுத்து எல்லா மேட்ச்லேயும் 50 அடிப்பான். ஒரு மேட்ச் விடாமல் எல்லாத்துலேயுமே 50 அடிச்சுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு கொடூரமான பிளேயரு. எது எப்படியோ இந்தியாவுக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன் சௌரவ் கங்குலி, மாற்றுக்கிறது கிடையாது. இந்தியாவுக்கு விளையாண்டதில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ணன் சௌரவ் கங்குலின்னு உங்களுக்கு நினைவுபடுத்தியே ஆகணும்.